Hello guys, I'm Marun. நாசாவோட ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இப்போ ரீசெண்டாக மெஸ்ஸியர் 82 எனும் NGC 3034 கேலக்சியை படம் பிடித்திருக்கு. இதோட டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெஸ்ஸியர் 82 கேலக்சி இதோட டயாமீட்டர் 40,000 லைட் இயர்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேலக்சியில் புதிய நட்சத்திரங்கள் உருவாகிற புதிய நட்சத்திரங்கள் 10 மடங்கு வேகமாக இருக்குது நமது மில்கிவே கேலக்சியை விட. இந்த மெஸ்ஸியர் 82 இந்த கேலக்சியில் சிறிய அளவுள்ள நட்சத்திரங்கள், மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரங்கள், சிறிய அளவுள்ள நட்சத்திரம் அழிஞ்சதுக்கு அப்புறம் உருவான ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரம், மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரங்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் உருவான பிளாக் ஹோல், நியூட்ரான் நட்சத்திரங்கள் போன்றவெல்லாம் இந்த கேலக்சியில் இருக்கு. நாசாவோட ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் படம் பிடித்த இந்த மெஸ்ஸியர் 82 இந்த கேலக்சி இதோட இமேஜில் ரெட் கலர், எல்லோ கலர், ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர் இந்த கலர்ஸ் எல்லாம் தெரியுது. இந்த கலர்ஸ் எல்லாம் நட்சத்திரங்கள் மற்றும் கேசஸ்னால தெரியுது அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசாவோட ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பிடித்த இந்த மெஸ்ஸியர் 82 இந்த கேலக்சி நமது பூமியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 மில்லியன் லைட் இயர்ஸ்ல இந்த கேலக்சி அமைஞ்சிருக்கு. உன் லைட் இயரை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 9.461 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயரை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த கேலக்சி நமது பூமியிலேருந்து 12 மில்லியன் லைட் இயர்ஸ்ல அமைஞ்சிருக்கு. அப்போ நமக்கு எந்த லிமிட் டிஸ்டன்ஸில் இந்த கேலக்சி அமைஞ்சிருக்கு. இந்த யூனிவர்ஸில் இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடாக ட்ராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் ஆயிருக்கும். லைட்டோட ஸ்பீட்லேயே நம்ம ட்ராவல் பண்ணி போனாவே இந்த கேலக்சி அடையிறதுக்கு 12 மில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லிமிட் டிஸ்டன்ஸில் இந்த கேலக்சி அமைஞ்சிருக்கு. இந்த கேலக்சியை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஃபைனலாக அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.